நமக்காய் பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துக்கிறோம். வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். சங்கீதம் 106:23. பாருங்க, நாம் மற்றவர்களுக்காக திறப்பில நின்று தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்ல நம்ம வந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, யூத ஜனங்களுக்கு ஆபத்து வந்த பொழுது மொர்தெகாயுடைய அறிவுறுத்தலின் பேரில் எஸ்தரும் தாதிமார்களும் மொர்தெகாயும் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் யூதர்களில பெரியவனும் அகாஸ்வேரு ராஜாவின் 2ஆம் ஸ்தானத்திலும் வைக்கப்பட்டிருந்தார். ஆக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நமக்கும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை தருகிறார். யோபு எல்லாம் இழந்த நிலையில, பிரியமானவர்களே, வியாதியின் மத்தியில நண்பர்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசும் பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நாம் மற்றவர்களுக்காக எந்த நிலையிலும் பரிந்து பேசும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். பவுல் தன் ஜனத்துக்காக, தன் இனத்தாருக்காக நானே கிறிஸ்துவிட்டு சபிக்கப்பட்டு போவேனாக என்று சொன்ன அந்த பவுல் எழுதின 13 நிருபங்களை வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இணைத்து வைத்தது மாத்திரமல்ல, பவுல் இரத்த சாட்சியாகவும் மரித்தார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இந்த பவுல் தான் தீமோத்தேயுக்கு மற்றவர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது பக்தி உள்ளவர்களாயும் அமைதி உள்ளவர்களாயும் நாம் வாழ்வோம் என்று சொன்னார். ஆக நாமளும் தேசத்தில் உள்ள நல்லவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்துல அமைதியும் கலவரம் இல்லாமலும் நாம் வாழ முடியும். நம்ம ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக மற்றவர்களுக்காக பரிந்து பேசி இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தையோட இந்த நாளை துவங்க நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்கள் அறிக்கை செய்து என்ன நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா, நாங்க மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவர்களாக மாற்றுவீங்க. கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே எங்களில் இருக்க கடவுள் காண்கிற கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற சிந்தையை தந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.